வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம் 21. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின அக்கிரமங்கள் நிறைய இருக்கும். நம்ம அதுக்குள்ள போல ஹிஸ்டரியான நாள் இல்லை, ஹிஸ்டரியை பற்றி பேசக்கூடிய நாள் இல்லை. ஆனால் இன்று ஆண்டவர் நமக்கு இந்த முதல் நாளிலே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறது, நீ என்ன மறந்துட்ட, ஆனால் நான் உன்னை மறக்கலை. அது இல்லையா? நீ என்ன டோட்டலாக மறந்துட்ட, அன்பு வைக்கல, அன்பு செலுத்தலை இல்லையா? ஏதோ பிடிச்சதெல்லாம் செய்த, எனக்கு பிடிச்சத நீ செய்யாம எனக்கு பிடிக்காத நுகத்துல நீ மாட்டிட்டு இருக்க. ஆனாலும் நான் சொல்றேன், இந்த வேலையில நீ எனக்கு பிடிச்ச மகன் எனக்காக உனக்கு பிடிச்சதை விட்டுட்டு என் பக்கம் வந்து நீ சொல்லிட்டு ஆரோக்கியமா இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு என்ன புரியுது தெரியல, அந்த பச்சை மண்ணு தலையாட்டுது. ஆண்டவர் அழகா இன்னைக்கு சொல்றாரு, அந்த சரித்திரத்துக்குள்ள போக பிரியப்படலை. ஆனால் ஒண்ணு மட்டும் சொல்றாரு தேவன், நீ என்னால மறக்கப்படுவதில்லை. நீ என்னை விட்டு தூரம் போயிட்ட, ஆனாலும் நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ அப்பாவோடைய அன்பை மறந்துட்டு போயிட்ட மகளே. அப்பாவோடைய அன்புல நீ இல்லவே இல்லை. உலக அன்புல நீ போயிட்ட, உலக அன்புல நீ ஸ்நேகம் வச்சுட்ட. ஆனா நீ உலக அன்புல ஸ்நேகம் வச்சாலும், உலக ஆஸ்தியில ஸ்நேகம் வச்சாலும், உலக காரியத்தை நீ ஸ்நேகம் வச்சாலும், நான் உன் அப்பா தான். நான் அன்பு வச்சிருக்கிறேன். திரும்பி வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்பாவை நம்பி வந்துட்டேன்னா அப்பா கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நீ தேடி போன மனுஷி உன்னை மறந்துடுவான். ஆனா நானும் நீ என்ன மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு வார்த்தை வருது, யாரோ ஃபில் பண்ணிக்கங்க உங்க வாழ்க்கையில, கேட்டுக்குங்க, இருதயத்தின் பலகைகளை எழுதி வச்சுக்கோங்க. உலக நுகத்தோடு கலந்து கொள்ளாதீர்கள். தகப்பனோடு உன்னதரோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள். உன்னதரோடு உங்க வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்க்காத நன்மையை, உலக மனுஷங்க தராத நன்மையை தெய்வம் தருவாருங்க. உலக மனுஷனுக்காக இதை செய்ய போய் நீங்க அழிவுக்கு போறீங்க. இன்னைக்கு அது சுகத்தை கொடுக்கிறதா இருக்கும், ஆனா நாளைக்கு நிச்சயம் அந்த அழிவின் பாதையா இருக்கும். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் அந்த ஆரம்ப பகுதியிலேயே சொல்லிடுறாரு, நீ என்னால மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறக்கல. நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக தருகிற தேவனாய் நான் இருக்கிற. மனுஷ தயவை எதிர்பார்த்து நிற்காத, தேவ தயவுல நீ வந்து நில்லுன்ற. அவ்வளவுதான். அல்லேலூயா. உண்மையாலுமே ஆராதனைக்கு என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே டோட்டலா அப்பா மாத்திட்டாங்க, அப்படியே மாத்திட்டாங்க. தப்பிள்ளைகளுக்கு என்ன தேவைங்கிறது தகப்பனுக்கு நிச்சயம் தெரியும். நான் உன் அப்பானா, உன் அப்பாவை நீ நம்புவேனா? நீ உலக மனுஷிய நம்பாத, அப்பா பக்கத்தை நில்ல. நீ என்னை வந்து கண்டடைய வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்போ உலகத்தை விட்டு வெளில செப்பரேட்டாகி வந்துடுங்க. தேவ சொன்னமே, செப்பரேட்டாகி வந்துடுங்க. செப்பரேட்டா வேண்டாம். அந்த அந்த ஸ்நேகம் வேண்டாம், அந்த ஸ்நேகம் வேண்டாம். அது நெருப்புக்குள்ள தவிரும். அல்லட்டான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை பிடிச்சிக்கிங்க. ஐயோ அந்த ஸ்நேகத்தை விட்டு வந்துட்டா நான் எப்படி பண்ணுவேன்? அப்பா இருக்கிற உனக்கு உண்டான ஆகாரத்தை, உனக்கு உண்டான போஜனத்தை, உனக்கு உண்டான கூடாரத்தை அவர் உருவாக்கி தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிறிஸ்டலான ஆண்டவருடைய கிளியர் கிறிஸ்டலான வார்த்தைங்க. என்னால உணர முடியுது. ஆனால் ஒரு பிள்ளைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தரார். நான் அப்பா, நான் உன்னை மறக்கல, என்னை முடிச்சுக்கோ, நான் உன்னை கரை சேர்த்தேன். கடல்ல கல்வி
சாகடிக்க மாட்டேன், கடல்ல விழுந்த உன்னோட தூக்கி எடுக்கிறேன், வா என் பக்கம். அழகாய் ஒரு ஆத்மாவை தன் பக்கம் அன்பின் நோக்கம் திரும்புகிறதை உணர முடியுது. கர்த்தர் உங்களோடு பேசுவார்கள். உங்களோடு இதே வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசி அவரே தகப்பன் என்று உள்ளுணர்வு சொல்லி சமூகத்தை நீங்கள் மன்னித்து அப்பா பாதங்களை வரும்படியாய் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காரியம் சொல்லுது, யாக்கோபே இஸ்ரவேலே இவர்களை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் மனுஷன் இல்லைங்க, மறந்து போறது. உங்களை கேள்வி கேட்கிறேன், 2 days before என்ன சாப்பிட்டீங்க மிஸ்டர் கபில்? என்ன சாப்பிட்டீங்க மிஸ் கிருத்திகா? 2 நாள் முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க? அதை சாப்பிட்ட நமக்கு மறந்து போச்சு. சிஸ்டர்ஸ் கேட்கிற கரெக்டாக சொல்லுவாங்க. 10 years before உங்க கணவன் வந்து உங்களுக்கு ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னாரு. என்னது இன்னும் வாங்கி தராம இருக்காரு? சிஸ்டர்ஸ் தெளிவா சொல்லுவாங்க. சிஸ்டர்கள்லாம் பாய்ஸ் வாக்கு கொடுத்த மனுஷன் கொடுத்த வாக்கியை மறந்துடுவான். இதுதான் உலகம், இதுதான் உலகம். நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அன்பு வைக்கிற தேவனா இருக்கிறேன், வாக்கு மாறாதவர், நான் உன்னை மறப்பதில்லை. அவர் வாக்கு தத்துவத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அவருடைய வாக்கு தத்துவத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நான் ஒரு குழந்தைய தருவேன், குழந்தைய தருவேன் வாக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு போயிட்டார். இவங்க அவர் கொடுத்த வாக்க மறந்து மனுஷிகள்ல ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க. ஆனாலும் கொடுத்த வாக்க நிறைவேற்ற அவர் திரும்ப வந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருடா வருடம் உங்களுக்கு வாக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு, இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிற வேலையில உங்களுக்கு உண்டான வார்த்தை, நீங்கள் அவரை விசுவாசிங்கள், அவரால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை என்று விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நல்ல சுகத்தோடு இருப்பீங்கம்மா. அம்மா, நீங்க இந்த வருஷத்துல நல்லா வாழ போறீங்கம்மா. யாருக்கையும் எதிர்பார்த்து நீங்க இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நிலை வருகிறது, நீங்கள் உங்கள் கரத்தினால் அநேகரை வாழ வைக்க போறீங்க. அவ்வளவுதான். அநேகரை நீங்க வாழ, உங்க தரித்திர கரம் ஆசீர்வாதமா மாற போதுங்க. ஏன் தெரியுமா? அவர் உங்களை மறக்கவில்லை, அவர் உங்களை மறக்கவில்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. உதவி செய்யறவங்க மறந்துட்டாங்கன்னா தான் நம்ம தரித்திரமா மாறிடுவோம் இல்லையா? அவர் தான் சொல்லிட்டாரு, நான் மறக்க மாட்டேன் என் பிள்ளைங்களன்ட்டு. மறந்த நம்மை பார்த்து சொல்லுகிறார், நன்றி மறந்த நம்மை பார்த்து சொல்லுகிறார், பாவம் செய்த நம்மை பார்த்து சொல்லுகிறார், அக்கிரமம் செய்த நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கல இருப்பா, உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றி தருவேன். உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் நீங்க பெற்றுக்கொண்டீங்க? அதை மறந்துருப்பீங்க. நீங்க டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் கிடைச்சது? கேட்கலாம் பாரு. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட நாமே நம்ம வாக்கு தத்தத்தை மறந்துட்டோம்னா நம்ம மறப்போம். ஆனால் வாக்கு கொடுத்தவர் மறக்கவே மாட்டார். வாக்கு கொடுத்தவர் மறக்கவே மாட்டாருங்க, மறக்கவே மாட்டார். நிச்சயம் சொல்றேன், இந்த 21 நாள் ஜெபம் எண்டில் ஒரு பெரிய மாற்றம் நம்ம குடும்பங்கள் இருக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க தேவ ஜனமே. அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக அந்த ஆசீர்வாதத்துக்குண்டான பாத்திரமாய் நம்மளை மாற்றிட்டு தான் ஆசீர்வாதத்தை தருவார். யாக்கோபு யாரு? எத்தன் ஏமாத்துக்காரன், ஏமாத்துக்காரன், ஏமாத்துக்காரன். எத்தன், அந்த எத்தனுக்கே ஒரு நாமம் சூட்டுகிறாராம், இஸ்ரவேல் அப்படி. இஸ்ரவேல் அது என்ன அர்த்தம்? ஏமாத்துக்காரனா இருந்த உன்னை நான் மறக்கல, சந்திக்கக்கூடிய இரவுல சந்திச்சு உன்னை இஸ்ரவேலா நான் மாத்திட்டேன். இனி உன் நாமம் இஸ்ரவேலா இருக்கும். அப்ப யாக்கோபா இருக்கும் பொழுது அவன் ஏசா பார்வையிலே எத்தனாயிருந்தான், லாபானுடைய பார்வையிலே எத்தனாயிருந்தான். இஸ்ரவேலாய் மாறின போது தேசத்துக்கு தன்
விந்தையாய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மறக்கிறவர்களுங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையே. உங்க வாக்குத்தத்தம் என்னன்னு இப்ப போய் நீங்க நினைத்து பைபிள்ல போய் தேடு. உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் நீங்க பெற்றுக்கொண்டீங்க போய் தேடுங்க, அதை ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதுவே விதியாக இருக்கிற இந்த ஜெபங்களை அங்கீகரிக்கப்பா. உங்க நாம மகிமை இயேசு மூலமாக நல்ல பிதாவே. ஆமென்.